ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கழுவிட்டு தண்ணியெலாம் வடிச்சது, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வடகம் போட்டு பொரிஞ்சதும் சிக்கனை போட்டுக்கலாங்க. அதுலேயே சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடியே லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து சிக்கனோட ஒன்றா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதும் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாதி சிக்கன் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க. நான் எப்பயும் போல் தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் அரை மூடி, பட்டை, லவங்கம், சோம்பு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருக்கேன். ஊற்றி நல்லா கொதி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அருமையான சிக்கன் குழம்பு ரெடிங்க. சிக்கன் குழம்புக்கு இட்லி தாங்க செஞ்சுருக்கேன், அதோடவே முட்டை. நான் குதிரைவாலி அரிசியில் இட்லி செஞ்சுருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோவே அப்லோடு பண்ணுறேன். சிக்கன் குழம்பு ரெடி. நம்ம சாதா இட்லியே எப்பயும் போல் ஊற்றுறது தாங்க, அதுவும் நல்லா பஞ்சு மாதிரி நல்லாவே வந்திருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.